வணக்கம். தமிழக வளர்ச்சி ஆவணத்தில் நீர்நிலைகள் பற்றிய செய்தியை பார்ப்போம். நீர்நிலைகள் இணைப்பு, நீர்த்தேக்கங்கள் அமைப்பு. மழைக்காலங்களில் வீணாக சென்று கடலில் கலக்கும் தண்ணீரை சேமித்து குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்பெறும் வகையில் திட்டம் அமைத்து செயல்படுத்தப்படும். சமீபத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அளித்த ஒரு தீர்ப்பு, கடலில் வீணாக சென்றும் மழைநீரை ஏன் சேமித்து வைக்கக்கூடாது, அரசு 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதியரசர்கள் உத்தரவிட்டும் இதுவரை எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை. நீர்நிலைகளை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ மக்களை பற்றியோ பெரும்பான்மையான அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை எனவே தோன்றுகிறது. நீதியரசர்கள் சொன்ன உத்தரவிற்கு செவிசாய்த்து ஏதேனும் பதில் சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லவில்லை. ஆனாலும் அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீர்நிலைகள் குறித்து இதுவரை யாரும் செய்யாத ஒன்றை நாங்கள் சொல்லுகிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து சிற்றோடைகள், பெரிய ஓடைகள், காட்டாறுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கப்படும். நீர்த்தேக்கங்கள் இருந்தால் அவை ஆழப்படுத்தி விரிவுபடுத்தப்படும். நீர்த்தேக்கங்களில் நிரம்பி மீதமாகும் தண்ணீரை கால்வாய்கள் அமைத்து அதன் மூலம் அந்த தண்ணீரை அருகிலுள்ள நதியில் இணைக்கப்படும். குறிப்பாக பாலாறு, தென்பெண்ணை, கொசஸ்தலை, வராக ஆறு, கோமுகி ஆறு, மணிமுத்தாறு, வெள்ளாறு, சின்னாறு, காவேரி, வைகை, தாமிரபரணி இப்படி பல ஆறுகள் தமிழகத்தில் காலந்தோறும் வறண்டு கிடக்கிறது. 1-2 ஆறுகளை தவிர நதிகளில் மொத்தமாக பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை ஆங்காங்கே 20 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை வீதம் தடுப்பணைகள் கட்டப்பட்டு அந்த தண்ணீர் விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும். இப்படி செய்வதன் மூலம் ஒரு சில ஆண்டுகள் பருவமழை தவறினால் கூட விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் பஞ்சம் என்பதே வராது. நிலத்தடி நீர்மட்டமும் குறையாது. விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியே காணலாம். இப்படி தமிழகத்தை நீர்வளமிக்க மாநிலமாக மாற்றிவிட்டால் தண்ணீருக்காக மற்ற மாநிலங்களிடம் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. இந்த திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்படும். அந்தந்த பகுதிகளில் பணிகள் நடைபெறும் போது விவசாய பெருங்குடி மக்களின் பேருதவிகள் கோரப்படும். அவர்களின் முழு ஒத்துழைப்போடு இந்த திட்டத்தின் பணிகள் செய்து முடிக்கப்படும். நதிநீர் நிலைகள் இணைப்பின் மூலம் பெரும்பான்மையான காலங்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் இனி வறட்சியை சந்திக்காது. இந்த திட்டம் முடிக்கப்பட்டு முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது தமிழகத்தில் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் பஞ்சம் என்ற சொல்லே இருக்காது. நீர்நிலை இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் போது அந்த பகுதி மக்களின் பேருதவிகளும் கோரப்படும். நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளிவரும் தண்ணீருக்காக கால்வாய்கள் அமைக்கப்படும் போது அந்த கால்வாய்கள் முற்றிலுமாக கான்கிரீட் போடப்பட்டு இருபுறமும் சுவர்கள் எழுப்பி அந்த சுவர்களின் மேல் தூண்கள் எழுப்பப்பட்டு மேலே சோலார் பேனல்கள் அமைக்கப்படும். தண்ணீரும் நீராவியாக மேலே போக வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் சோலார் பேனல் அமைக்கப்படும் போது அந்தந்த பகுதியிலேயே அந்த மின்சாரத்தை கிராமங்களுக்கு பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த கால்வாயில் படகு போக்குவரத்து ஏற்படுவதன் மூலம் அங்குள்ள கிராமங்களில் உள்ள விவசாயிகள் அவர்களது விளைபொருட்களை அருகிலுள்ள நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பக்கத்து கிராமங்களுக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இல்லாத இடமாக இருந்தால் அவர்கள் அந்த படகிலேயே சென்று வர முடியும். குறிப்பாக கேரள மாநிலத்தில் இருக்கிறது, அதைப்போல் சென்று வர முடியும். அடுத்த அன்றாட ஏழை தொழிலாளர்களின் நலன் குறித்து அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.